Dear friends, Excel table பற்றி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஷீட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 ஷீட்டில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுங்கிற அந்த 3 ஷீட்டில் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்போட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் என்றாக இருக்குது. இதில் ஜனவரி மாதத்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ் என்றாக இருக்குது. இந்த பிப்ரவரிங்கிற இந்த ஷீட்டில் பிப்ரவரி மாதத்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ் என்றாக இருக்குது. அதே மாதிரி இதில் மார்ச் மாதத்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ் என்றாக இருக்குது. இந்த 3 ஷீட்லையும் என்ட்ரான டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பேரிசன்கிற இந்த ஷீட்டில் என்ட்ராக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்து டீட்டெயில்ஸும் ஒரே ஷீட்டில் என்ட்ராக இருக்கிறதுனால நாம் இதை ரொம்ப ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். அடுத்து இந்த மந்த் வைஸ் சேல்ஸுங்கிற இந்த ஷீட்டில் நேம் ஆஃப் ஐட்டம், டோட்டல் சேல்ஸ் டியூரிங் ஜனவரி, டோட்டல் சேல்ஸ் டியூரிங் பிப்ரவரி, டோட்டல் சேல்ஸ் டியூரிங் மார்ச்னு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ராக இருக்குது. இதில் ஒவ்வொரு மாதமும் டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுங்கிறது என்ட்ராக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த டோட்டல் சேல்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ஷீட்டில் என்ட்ரு பண்ணுற டேட்டா இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ராகும். உதாரணத்துக்கு இந்த ஜனவரிங்கிற இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் லாஸ்ட் ஐட்டம் ஸ்மார்ட் ஃபோன், டோட்டல் ஐட்டம் சோல்டு 40, டோட்டல் வேல்யூ 3,60,000. இப்போ இதில் பார்த்தாலும் ஸ்மார்ட் ஃபோன் 40 சேல்ஸ் ஆகிருக்கு, டோட்டல் வேல்யூ 3,60,000. இதுலேயும் 3,60,000 என்ட்ராயிருக்கு. இப்போ நான் இதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கீழே ஒரு புதிய ஐட்டத்தோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு புதிய ரோவை என்ட்ரு பண்ணணும். புதிய ரோவை என்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த டேபிளோட கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. அது மேலே மவுஸை கொண்டு வந்து வைக்கிறேன். ஒரு டபுள் ஹெட்டட் ஏரோ கிராஸாக தெரியுது. அது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு லெஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கிறேன். ஒரு புதிய ரோ என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ இதில் நேம் ஆஃப் ஐட்டத்தை என்ட்ரு பண்ணுறேன். XYZ. அடுத்து நம்பர் ஆஃப் ஐட்டம் சோல்டு 10. இதோட ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் 1000 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ என்ட்ரு பண்ண உடனே இதோட டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ட்ரு ஆயிடுச்சு 10,000. இப்போ இந்த சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு பண்ணது எல்லாமே இதுலேயும் என்ட்ரு ஆகிருக்கு. இந்த மந்த் வைஸ் சேல்ஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக இது என்ட்ரு ஆகிருக்கு. இப்போ ஜனவரிங்கிற இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ABCDன்னு இந்த காலம்ஸோட நேம் தெரியுது. இப்போ நான் இந்த டேபிளுக்கு வெளியே கிளிக் பண்ணிவிட்டு கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ இந்த டேபிளோட ஹெட்டிங் மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த டேபிளுக்கு உள்ள ஒரு செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஹெட்டிங் இப்போ இதில் தெரியுது. ஐட்டம் ஐடி, நேம் ஆஃப் ஐட்டம், நம்பர் ஆஃப் ஐட்டம் சோல்டுன்னு இந்த டேபிளோட ஹெட்டிங்ஸ் இங்கே தெரியுது. இப்போ நான் மேல் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் மறைஞ்சிட்டு இந்த காலம்ஸோட நேம் இதில் தெரியுது. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் புக்கில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 ஷீட்லேயும் டேட்டா என்ட்ராக இருக்குது. இந்த 2 ஷீட்டு பிளாங்காக இருக்குது. நான் முதல்ல ஜனவரிங்கிற இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் உள்ள டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஷீட்டில் டேட்டா என்ட்ராக இருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இதில் டேபிளை கிளிக் பண்ணணும். இப்போ ஒரு க்ரியேட் டேபிள்னு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் டிக்காக இருக்குது, அதாவது செலக்ட் ஆகிருக்கு. நாம் என்ட்ரு பண்ண இந்த டேட்டாவில் ஹெட்டிங்ஸ் இருக்கிறதுனால இது டிக்காக இருக்கணும். டிக்கை ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டேட்டா டேபிளாக கன்வெர்ட் ஆகிருச்சு. இப்போ நான் டேபிளுக்கு உள்ளே கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன்னு ஒரு டேபு தெரியுது. இந்த டேபிளுக்கு வெளியே கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் டிசைனுங்கிற டேபு கண்ணுக்கு தெரியலை. இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே டேபிள் டிசைன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த டேபிள் டிசைனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நமக்கு இந்த ஃபில்டர் தேவையில்லை. அதனால் இங்கே ஃபில்டர் பட்டனில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணோன்னா இந்த ஃபில்டர்ஸு ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே கீழே கடைசி ரோவில் டோட்டல் ரோவை இன்சர்ட் பண்ணணும்.
அதுக்கு இது உள்ள கிளிக் பண்ணி இந்த டேபிள் டிசைனை ஓப்பன் பண்ணி இதில் டோட்டல் ரோவை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ இந்த டோட்டல் ரோங்கிற இந்த பாக்ஸ் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். டிக் மார்க் என்ட்ரு ஆகி இங்கே கீழே அந்த டோட்டல் ரோ என்ட்ரு ஆகி இதோட டோட்டல் தெரியுது. இப்போ இந்த டேபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இங்கே டேபிள் டிசைன் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டேபிள் 1ன்னு இருக்குது. நான் அந்த டேபிள் 1ங்கிற பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜனவரின்னு பேர் கொடுக்குறேன். JAN என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்து பிப்ரவரியை ஓப்பன் பண்ணி இதை நான் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். இது உள்ளே கிளிக் பண்ணி டேபிள் டிசைனை ஓப்பன் பண்ணி இதில் ஃபில்டர் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டல் ரோவை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பேர் டேபிள் 2ன்னு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் பிப்ரவரின்னு கொடுக்குறேன். FEBன்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து மார்ச், இதை ஓப்பன் பண்ணி இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபில்டர் பட்டனை ரிமூவ் பண்ணுறேன். டோட்டல் ரோவை இன்சர்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் மார்ச்னு கொடுக்குறேன். MAR. இப்போ இந்த கம்பேரிசன்கிற இந்த ஷீட்டில் நாம் அங்கே என்ட்ரு பண்ணுற எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர்ற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் முதல்ல இந்த இதில் உள்ள ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த ஷீட்டில் வந்து அந்த அங்கே காப்பி பண்ண ஹெட்டிங்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வித்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஐட்டம் ஐடிக்கு கீழே உள்ள செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் ஜனவரி மாதத்து டேட்டாவை என்ட்ரு பண்ண போகிறதுனால ஈக்குவல் டு ஜனவரின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஜனவரிங்கிற இந்த ஷீட்டில் என்ட்ரு ஆகிருக்கிற எல்லா டேட்டாவும் இங்கே என்ட்ரு ஆகிருச்சு. இப்போ இதில் ஏதாவது நம்ம எடிட் பண்ணால் அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து இதை இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த செல் வித்தை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பிப்ரவரி மாதத்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஈக்குவல் டு FEB பிப்ரவரின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே என்ட்ரு ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் ஈக்குவல் டு மார்ச்சுக்கு MARன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மார்ச் மாதத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் என்ட்ரு ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஜனவரி மாதத்து சீட்டை ஓப்பன் பண்ணி இதில் நேம் ஆஃப் ஐட்டம்ங்கிற இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த டோட்டலை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 செல்லும் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு மந்த் வைஸ் சேல்ஸுங்கிற இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி இங்கே அதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை எடிட் பண்ணுறேன். ஃபார் த month of January இப்போ இந்த விட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஜனவரிங்கிறத delete பண்ணிவிட்டு பிப்ரவரின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை பிப்ரவரிங்கிறத delete பண்ணிவிட்டு மார்ச்னு டைப் பண்ண போகிறேன். இப்போ மார்ச்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நேம் ஆஃப் ஐட்டத்துக்கு கீழே ஜனவரி மாதத்து டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணணும். அதுக்கு நான் இங்கே ஈக்குவல் டு ஜனவரின்னு டைப் பண்ணுறேன். JAN டைப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஐடி, நேம் ஆஃப் ஐட்டம், நம்பர் ஆஃப் ஐட்டம் சோல்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுது. இதில் நான் நேம் ஆஃப் ஐட்டத்தை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்.
இந்த ஐட்டம்ஸோட பேர் எல்லாம் என்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணி இதில் ஈக்குவல் டு JAN என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி இதில் டோட்டலை டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஜனவரி மாதத்து டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது இந்த ஜனவரி மாதத்து டோட்டல் எல்லாம் இங்கே என்ட்ரு ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3,60,000 என்ட்ரு ஆகிருக்கு. இதுலேயும் 3,60,000. இதே மாதிரி இங்கேயும் என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு February ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் நேம் ஆஃப் ஐட்டம் டபுள் கிளிக் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஈக்குவல் டு February FEB ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் டோட்டல் டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே நேம் ஆஃப் ஐட்டம் ஈக்குவல் டு மார்ச் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் நேம் ஆஃப் ஐட்டம் டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஈக்குவல் டு மார்ச் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் இதில் டோட்டலை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆயிடுச்சு. இங்கே ஹெட்டிங் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு கொடுக்கணும். இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மெர்ஜ் பண்ணுறேன். அதுக்கு மெர்ஜ் அண்ட் சென்டருங்கிற இந்த கமாண்டை கிளிக் பண்ணுறேன். இந்த செல்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரு சிங்கிள் செல்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஜனவரின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி இங்கே மிடில் அலைனை கிளிக் பண்ணுறேன். இது மிடிலில் வந்துடுச்சு. இப்போ போல்டை செலக்ட் பண்ணி இதை பெருசாக்கணும்னா பெருசாகிக்கலாம். அதே மாதிரி இதில் பிப்ரவரி இங்கே மார்ச்சும் டைப் பண்ணி என்டர் பண்ணணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.